அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை ஜீரணம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நடந்து முடிஞ்ச போர்க்காலத்துல ஒரு ஓரமா ஒதுங்கி கிடக்கிற மாதிரி ஒரு உணர்வு அன்னமாறனுக்கு. கண்ணை சொக்கிட்டு வந்தா தூக்கம், அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு முழுக்க அப்படி ஒரு அசதி. ஒரு வாரம் முழுக்க ஓய்வில்லாத அலைச்சலாச்சே. ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது என்ன பின்ன அவ்வளோ சுலபமான விஷயமா என்ன? கல்யாணம் நடந்து முடிஞ்ச இன்ப களைப்புல துவண்டு கிடக்கிற வீடு, பட்டு வேட்டிக்கு மேல முண்டா பனியன், விரல்ல புதுசா மோதிரம், பந்தலுக்கு அடியில சும்மா கிடந்த பெஞ்சில உடம்ப நீட்டி நிமிர்த்தினா அன்னமாறன். கூட வேலை பார்க்குற சிமெண்ட் ஆலை தொழிலாளர்களும் தொழிற்சங்க தோழர்களும் இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரே அரட்டி அடிச்சு கும்மி அடிச்சுட்டு இப்பதான் போய் தொலைஞ்சாங்க. வெளியூர் சொந்தக்காரங்க எல்லாம் மொய் எழுதிட்ட திருப்தியில பந்தியில உட்காந்து திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டு ஏப்பத்தோட மத்தியான பஸ்ல போயிட்டாங்க. மிச்ச மீதி இருந்த கொஞ்சம் பேரும் 3 மணி வண்டிக்கு கிளம்பி போயிடுவாங்க. கல்யாணத்துக்காக போட்ட வேஷம் இன்னும் கலையாம வீடு வெடிச்சோடி கிடக்கிற பந்தல், காத்துல ஆடுற மாயில தோரணங்கள், பந்தல் முகப்புல கட்டப்பட்ட வாழை மரங்கள், இப்படி எல்லாமே நீல நிலமா கிடக்கிற வெறும் பெஞ்சுகள், அப்படியே கிடக்கிற நாற்காலிகள், காதுக்குள்ள இறைக்கிற மைக்கு செட்டோட ஓங்கார இறைச்சல், கொட்டு மேளத்தோட மத்தல் அதிர்வுகள். மத்தியானம் வரைக்கும் வீடும் பந்தலும் ஜே ஜே ஜேன்னு ஜனக்கூட்டம் ததும்பி வழிஞ்சுது. சின்ன பசங்களோட ஓட்டமும் கும்மாளமும், குழந்தைகளோட கூச்சலும்னு தழும்பி தத்தளிச்ச மனித கூட்டங்கள். ஒருத்தர் மூச்சு ஒருத்தர் மேல படுற அளவுக்கு அவ்வளோ கூட்டம். ஆனா இப்போ வெள்ளம் வடிஞ்ச ஆற்று மணல் போல வெறும் வெறுமை தான், சூன்யமா இருந்துச்சு. அந்த வீட்டுல அந்நிய ஆளா ஒற்றை மனுஷனா இவன் மட்டும் இருந்தான். அப்பா அம்மா மற்ற சொந்தக்காரங்க எல்லாரும் மணமகளோட மறுவீடு போற சடங்குக்காக வேன்ல ஏறி 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊர்ல போய் இறங்கிட்டாங்க. மணமகள் சொந்தக்காரங்களோட இவன் மட்டும் தனிச்சு விடப்பட்டான். சொல்லுன்னு சொல்ற ஒரு தனிமை உணர்வு. ஆனா அந்த தனிமை உணர்வை விழுங்கி ஜீரணம் பண்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு பெருமிதம். தான் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமிதம். பின்ன என்ன, இந்த விஷயம் என்ன சாதாரணமான விஷயமா என்ன? பெரிய புரட்சி தான், தலை கீழே புரட்டி போடுற மாற்றம். இந்த பழமை வாய்ந்த சமூகத்துல மனுஷத்தனமா தான் செய்ய போற புது பயணம், மனசறிஞ்சு செஞ்ச மிகப்பெரிய காரியம், பெருந்தன்மையோட விசால மனசோட செய்யற மகத்தான சாதனைல இது. இதுக்காக குடும்பத்துல இருக்கவங்க கூட எவ்வளவு போராட வேண்டி இருந்தது. ஆனா அந்த போராட்டத்துல ஏற்பட்ட அவ்வளவு ரணங்களையும் மறக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவனுக்கு. இப்போ மணப்பெண் திலகம் தான் ஞாபகத்துக்கு வந்தான். தாலி கட்டுறப்ப கூட அவன் முகத்துல அப்படி ஒரு பயம். பாஞ்சு வர அன்ப பார்த்த மானோட கண்கள்ல தென்படுற அந்த பயம், ஜனக்கூட்டத்தோட பார்வையில அந்நிய மனுஷன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க அந்த வெக்கத்தை கூட தாண்டின ஒரு பயம், கட்டாயப்படுத்தி நெருப்புக்குள்ள இறங்குற ஒரு பெண்ணோட பயம். அந்த தூக்க கலக்கத்திலயும் அதை நினைச்சு பார்க்கும்பொழுது அன்னமாறனுக்கு சிரிப்பு வந்தது. இன்னைக்கு ராத்திரிக்கு போட போற மந்திரத்துல எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் பறந்து ஓடிடும். மரம் பெஞ்சில் படுத்துட்டு இருந்தவனுக்கு பின்னந்தலை வலிக்க ஆரம்பிச்சுது. தலைக்கு எதமா கையை கீழே அண்டை கொடுத்து படுத்துக்கிட்டான். வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ள இப்படி நாதி ஏத்தவன் போல வெளியில பெஞ்சில் படுத்துருக்கலாமா? உள்ள இருந்து சின்ன பசங்க மூலியமா மாறி மாறி அழைப்பு வந்துட்டு இருந்துச்சு. உள்ள வாங்கலே, பாட்டி கூப்பிடுறாங்க. எவ்வளவு சொல்லியும் அவன் போல. கடைசியில திலகத்தோட அம்மாவே வெளியில வந்து நின்னான். ஒரு மரியாதைக்காக எழுந்தான். என்ன இங்கேயே படுத்துட்டீங்க? சும்மாதான் காத்தாட படுத்துக்கிட்டு இருக்கேன். உள்ள போய் கட்டில்ல படுங்களேன். இல்ல இல்ல, ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் இங்கேயே படுத்துக்கிறேன், யாரும் எழுப்ப வேண்டாம். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விட்டுருங்க. அவ சரின்னு உள்ள போயிட்டா. உள்ள இருந்த தலையணையும் விரிப்பும் வந்துச்சு. விரிப்பை வசதியா போட்டு படுத்துக்கிட்டான். நீட்டி நிமித்தி நெட்டி முறிச்சப்போ உள்ளுக்குள்ள இருந்த எல்லா எலும்பு மூட்டுகளும் நெட்டி முறிச்சுது. உடம்புக்கே ரொம்ப சுகமா இருந்துச்சு. தூக்கம் அழுத்த கண்களை மூடினப்போ மனசுக்குள்ள தன் நண்பன் ராஜசேகரனோட நினைப்பு வந்தது. அந்த ராஸ்கல் கல்யாணத்துக்கு வராம ஏமாத்திட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறான். அவனுக்கு வேற ஜாதிக்காரன்தான், ஆனா அவனோட உயிர் நண்பன். அவன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவன். எப்பேற்பட்ட அந்தரங்க விஷயங்களையும் பகிர்ந்துக்க கூடிய அளவுக்கு ஒரே நம்பிக்கை கொண்டவன். 9ஆம் வகுப்பு வரை ஒன்னா படிச்சதுல வந்த நட்பு, இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்க நட்பு. பக்கத்தூர்ல ஸ்கூல் டீச்சரா இருந்தான். இப்போ தொடக்க பள்ளியோட ஹெட் மாஸ்டராகவும் ஆயிட்டான். அந்த ஊர்லயே கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இன்விடேஷன் கொடுக்க போனப்போ வீட்டில் ஆளை பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு தான் போய் பார்க்க வேண்டியிருந்தது. ஆனா அங்கே கூட
ஆற அமர்ந்து உட்கார்ந்து பேச நேரம் இல்லை அவனுக்கு. கண்டிப்பா வந்துடுறேன்டா. 2 நாளைக்கு முன்னாடியே வர முடியுமா? அண்ணமாறன் கேட்க, நியாயமா பார்த்தா அப்படிதான் நான் வரணும். ஆனா என்னை மன்னிச்சிடு, தலைக்கு மேல வேலை இருக்கு. ஏண்டா? ஸ்கூல்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்டா. கரஸ்பாண்டன்ட் வேற புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறாரு. ரொம்ப நெருக்கடி. அப்படியா? சரி, நீ கவலைப்படாத. எது எப்படியா இருந்தாலும் கல்யாணத்துக்கு தானு வந்து நிப்பேன், அது மட்டும் உறுதி சொல்லி அவனை அனுப்பி வச்சான். ஆனா அவன் வந்து நிக்கல, ஏமாத்திட்டான். சரி விடு, அவனுக்கு என்ன பிரச்சனையோ. நஞ்சடைச்ச கெண்ட மீன் மாதிரி சொக்கி போய் அப்படியே தூங்க ஆரம்பிச்சான் அன்னமாறன். சாயங்காலம் புது மாப்பிள்ளைக்கு உபச்சாரங்கள் நடந்தது. வடை, பாயசம், பணியாரம், பழம், பால்னு ஏக தடபுடலா விருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. திலகந்தான் இவனுக்கு பரிமாறினா. ஆனா அவ சகஜமா இல்ல. முகத்துல எந்த விதமான சந்தோஷ கலையும் இல்ல. போன்னு அவளை அங்கிருந்து புடிச்சு தள்ளி விடவே அவ இங்க வந்து வந்து நின்னுகிட்டு இருந்தா. போய் வடைய கொடு, பணியாரம் வேணுமான்னு கேளு, தண்ணி எடுத்து வையேன். இப்படி நிர்பந்திக்கப்பட்ட பொம்மை எந்தவித சலனமும் இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்து போனா. அன்னமாறனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஏதோ சகலமும் தெரிஞ்ச மனநிலையில முதிர்ந்த ஒரு சிரிப்பு. அவங்களுக்கு உள்ளறைய தான் ஒதுக்கி இருந்தாங்க. அங்க இருந்த சாமான் சட்டுகளை எல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு புது பாய் போட்டு புது தலையணை, புது ஜமுக்கால எல்லாம் போடப்பட்டு இருந்துச்சு. பக்கத்துல டேபிள் ஃபேனும் இருந்தது. பாயில வந்து உட்காந்துக்கிட்ட அன்னமாறன். அவனுக்கு சிகரெட் பிடிக்கணும்ன்ற ஒரே தவிப்பு. காலையில இருந்து சிகரெட்டை தொடாம இருக்கிறதே அவனுக்கு பெரிய மன உளைச்சலா இருந்தது. இப்போ சிகரெட் பிடிக்கலாமா? சிகரெட் புகை வாட அவளுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா? சரி பாப்போம். வெளியே பெண்களோட கிசுகிசுப்பு சத்தங்கள் கேட்டுச்சு. அதை தாண்டி உள்ளே வர திலகம் ரொம்ப மிரண்டு போயிருந்தா. கண்கள்ல பேய பார்த்த மாதிரி அப்படி ஒரு கிளி. உதட்டின் மேல வியர்வை துளிகள். வந்து உட்காரு. ரொம்ப தயங்கி தயங்கி உட்கார்ந்தா. கொஞ்சம் தள்ளி ஓரம் ஒதுங்கி உட்கார்ந்துருந்தா. திலகம், திலகம். என்ன பிடிக்கலையா? பாரேன் திலகம், இந்தா. இத்தனை வாட்டி கூப்பிடுறான். அன்னமாறனுக்குள்ள பொறுமையோட சிதைவு. சலிப்பு தட்டுச்சு. இவன் காட்டி இருக்கிற பெருந்தன்மைக்கு அவ இவனை ஆராதனைல செய்யணும். சரி வேண்டாம், கொஞ்சம் நன்றியாவது காட்டலாம். சரி, நன்றி கூட வேண்டாம், அட்லீஸ்ட் எதுவுமே இல்லாம இயல்பாவது நடந்துக்கலாம்ல. இப்படி ஒரு மௌனமா? கல்ல மாதிரில உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது அடமா இல்ல பயமா? எனக்கு தெரிஞ்சு பயமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தேவையில்லாத பயமா இருக்கே. பயத்தோட ஆழத்துக்கே போய் இப்படி புதஞ்சு போவாளா? திரும்பவும் கேட்டான், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசா? அவ திரும்பவும் பதில் எதுவும் சொல்லல. ஏன் நிமிர கூட இல்ல. இவன் முகத்தை பார்க்கவே இல்லை. கொத்துக்கெல்லாம் மடங்கி உட்காந்து முழங்கால் மேல முகம் புதைச்சி உட்காந்துட்டு இருந்தா அவ. சலிப்போட விளிம்புக்கே போயிட்டான் அன்னமாறன். சுறுசுறுன்னு வர எரிச்சல், கோபம். இப்பேற்பட்ட நேரத்துல கண்டிப்பா சிகரெட் தேவை. பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சான். அவ தலைய பார்த்தான். அலங்காரம் செய்யப்பட்ட கூந்தல் மின்னுச்சு. வெள்ளி சரமாட்டம் மல்லிப்பூ கொத்து. உடுத்தியிருந்த பட்டு புடவைக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு. ஜாக்கெட்டோட தோல் பகுதி ஏதோ அதிர்ற மாதிரி ஒரு உணர்வு. கொஞ்ச நேரத்துல ஜட பின்னலோட சேர்ந்து முதுகோட குலுங்கல். அடங்க முடியாத விசும்பல் வேற. என்ன அழுவுறாளா? இவனோட கோபம் சட்டுன்னு பதற்றமா மாறிடுச்சு. மறுபடியும் அவனா மாறி இயல்பு நிலைக்கு வந்தான். என்னாச்சு? எதுக்கு அழுவுற? எனக்கு பிடிக்கல. கிணத்துக்குள்ள இருந்து வந்த சத்தம் மாதிரி இருந்தது அவளோட குரல். என்னையா? இல்ல, கல்யாணத்தை. அப்புறம் எதுக்கு சம்மதிச்ச? என்கிட்ட யாரு சம்மதம் கேட்டாங்க? ஆளும் பேருமா சேர்ந்து என்னை கொண்டு போட்டுட்டாங்களே. மகளை வாழ வச்சு பார்க்கணுன்றது அவங்களோட நியாயமான ஆசை. அதுக்கு பேர் கொலையா? வெறும் கழுதைக்கு என்ன வேண்டி கிடக்குது பெரிய வாழ்க்கை? நீயா வெறும் கழுதையா? ஆமா, யோகம் கிட்ட கழுத. அவளுக்குள்ள இவ்வளவு நேரம் அழுத்தி இருந்த அவ்வளவு அழுகையும் வெளிவந்தது. சுதந்திரமா அழுதா. வெளிப்படையான விசும்பலும் முதுகு குலுங்க அழுதா. திலகம், இந்த ஊர் உலகத்துக்கு பயப்படுறே தவிர உன்னை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டியே. நீயாவே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை பாழ் பண்ணிக்கிற. என்ன சொல்றீங்க? இதை யாராச்சும் ஒத்துக்குவாங்களா? வெட்டுப்பட்ட மரக்கண்ணு கூட அப்படியே பட்டு போறதில்ல. மறுபடியும் தழைக்கிறதில்ல, வளர்றது இல்லையா? பூத்து குலுங்கி காய் காய்ச்சி புது விதைகளை நமக்கு தரதில்ல. அதுதான் இயற்கை. மனுஷனோட வாழ்க்கையும் அப்படி இருந்தாதான் இயற்கைத்தனமா இருக்கும். இத ஒத்துக்காத மூடர்கள் எல்லாம் மனுஷங்களே கிடையாது. அப்படி மனுஷங்களே இல்லாதவங்க இத ஒத்துக்கலனாலும் நமக்கு பரவாயில்ல. அவனோட இந்த பேச்சை கேட்ட பிறகுதான் அவ முதல் முறையா நிமிர்ந்து அவனை பாக்குறா. பார்வையில எல்லையில்லாத சோகம்.
மனசை குழைச்சி பாகா கரைய வைக்கிற மாதிரி அப்படி ஒரு துயரம். அடிபட்டு சாக கிடக்கிற ஒரு குருவியோட வலி அவ கண்கள்ல தெரிஞ்சுது. டேபிள் ஃபேனோட காத்துல அசைற அந்த முடி முகத்துக்கு குறுக்கால வந்து ஆடுச்சு. முழங்கால் மேல மடிச்சு கிடந்த கைகள்ல அவளோட நாடி பதிஞ்சிருந்த அடையாளம். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட என்னை பத்தி எல்லா உண்மைகளையும் சொன்னாங்களா? ஏன் சொன்னாங்களே, ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லல. ஆனா எனக்கு அது தெரியும். என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். என்னை பத்தி முழுசா தெரியுமா? அவ கேட்ட அந்த முழுசான்ற வார்த்தையில இருந்த அழுத்தம், அதுல தெரிஞ்ச அவளுடைய வெள்ளை மனசும், எந்த ஒரு மூட மந்திரமோ கபடமோ இல்லாத ஒரு நல்ல குணம் இவனுக்குள்ள அவ வேரூன்றி ஆழமா நிக்க ஆரம்பிச்சா. முழுசாவே தெரியும். தெரிஞ்சுமா சம்மதிச்சிங்க? எங்க வீட்டு ஆட்களையும் சேர்த்து சம்மதிக்க வச்சேன். எதுக்கு? என் மேல இறக்கப்பட்டா இல்ல பாவம்னு பரிதாபப்பட்டா? ரெண்டுமே இல்லை. நிச்சயமா அப்படி கிடையாது. நான் மனுஷத்தன்மை கொண்ட மனுஷன்தான்னு நானே நம்ப வேண்டாமா? எனக்கு நானே நிரூபிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதுக்காகத்தான். கண்கள் எமிக்காம அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ மனசுல திடீர்னு ஒரு மலர்ச்சி, புது உலகத்தை தொட்டுட்ட ஒரு குழந்தையோட மலர்ச்சி. அவளையும் அறியாம அவ விழிகள்ல ஈரத்திரை படர்ந்தது. இவனையும் இவனோட விசாலமான மனசையும் அந்த மனசோட இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டதால அவ மனசுல ஏற்பட்ட ஒரு வெளிச்சம், அது அவன் முகமெல்லாம் பரவி ஒரு பரவசத்தை தந்துச்சு. உதடுகள் துடிக்க அவனுக்கு நன்றி சொன்னான். இவன் சிரிச்சுக்கிட்டே அவ தோல்ல கை வச்சு அழுத்தினா. மடை திறந்த வெள்ளம் போல வேகமா சரிஞ்சா. அவன் மடியில இல்ல, அவனோட பாதங்கள்ல. அவன் பாதங்களை தொட்டு மனசார நன்றி சொன்னான். அடுத்த நாள் திலகம் ரெக்கை கட்டி பறந்தா. புகுந்த வீட்டுக்கு இன்னைக்கு போகணும்ல. எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்க. அந்த பிரயாணத்துக்கு மும்மரமா இருந்தப்பதான் வெளியே வந்து நின்னா அன்னமாறன். ராஜசேகரன் வந்து சேர்ந்தான். ராஜசேகரன் கூட சண்டை போட்ட அன்னமாறன் காலில் விழாத குறையா கெஞ்சி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா ராஜசேகரன். ஆஸ்திரேலியாவிலேருந்து 5 வெள்ளைக்காரங்க பள்ளிக்கு ஆராய்ச்சி பண்ண வந்துட்டாங்களாம். அவங்கள உபசரிக்கிற பொறுப்பை இவன் தலையில போட்டுட்டாரான் கரஸ்பாண்டன்ட். அதனால தான் வர முடியலன்னு ஏதேதோ கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி சரி வா, வீட்டுக்குள்ள போகலாம். நீ இன்னும் திலகத்தை பார்க்கலல? பார்க்கலன்றதை விட யார் பொண்ணுங்கிறத கூட நான் விசாரிக்கலடா. இன்விடேஷன் கொடுக்க வந்த அன்னைக்கு கூட உன்கிட்ட நின்று நிதானமாக பேச எனக்கு நேரமே இல்லையே. பேசிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்தாங்க. திலகம் காஃபியோடு வந்தா. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தப்போ ராஜசேகரனுக்கு முகம் கருகி போயிடுச்சு. இவன் அறிமுகப்படுத்தினதை கூட அவன் பெருசான்னு நினைக்கல. உணர்ச்சியெல்லாம் வத்தி போனவனா அன்னமாறனை பார்த்தான். பார்வையில ஒரு பரிதாபம். அட பாவி, இப்படி நாசமா போயிட்டியடா அப்படின்ற ஒரு பச்சாதாபம். சட்டுன்னு வெளியேறினா ராஜசேகரன். ஏண்டா எங்க போற? இங்கே வா. அவன் கூப்பிட்டும் அவன் உள்ள வரவே இல்லை. வேற வழி இல்லாம இவன் தான் அவன் பின்னாடியே போய் நின்னான். ராஜசேகரன் கோபத்துல கொதிச்சு போயிருந்தான். என்னடா இதுதான் பொண்ணா? ஆமா. படுபாவி, இப்படி ஏமாந்துட்டியடா. ஏன் சரியா விசாரிக்கலையா? ஏண்டா என்னாச்சு? இவளை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதும் 1 மாசம் அவன் கூட வாழ்ந்துட்டு பிடிக்காம வீடு வந்ததும், அதுக்கப்புறம் அவன் மருந்து குடிச்சு செத்து போனதும், இவ ஒரு விதவைங்கிறதும், இது எல்லாமே எனக்கு தெரியும். அடப்பாவி, தெரிஞ்சுமா இவளை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட? மறுமணம் பண்ணிக்கிறது உங்க ஜாதியிலே இல்லாத பழக்கமாச்சேடா. உங்க ஜாதிக்காரங்க உன்னை ரொம்ப தப்பா பேசுவாங்களே. இதுல தப்பா பேச என்ன இருக்கு? இதை தப்பா நினைக்கிறவன் முதல்ல மனுஷனே இல்லை. கேவலமான மனுஷ பிறவங்க எது நினைச்சாலும் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்கள விடுறா, எனக்கே ஜீரணமாக மாட்டேங்குதுடா. சரி, இப்போ நம்ம நாட்டில் பின்தங்கின மக்கள்கிட்ட அறுத்து கட்டுற, அதாவது விவாகரத்து பண்ணி மறுமணம் பண்ணுற பழக்கம் இருக்கா இல்லையா? இருக்கே. பெரிய ஹை சொசைட்டிலையும் டிவோர்ஸ் ஆனவங்களும் இல்லை விதவையான பெண்களும் வேறு கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்புறம் கீழ்மட்டத்திலையும் இருக்கிற பழக்கம், மேல் மட்டத்திலையும் இருக்கிற பழக்கம். அப்போ நாம் மட்டும் ஏண்டா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பிற்போக்குத்தனமாக இருக்கணும்? அதுதானே முட்டாள்தனம். நம்ம கிட்ட தான் ஜாதின்னு ஒன்று ரொம்ப வலுவாக வேரூண்டி விட்டுருக்கே. ஜாதியை தாண்டி நம்மால் எதுவுமே செய்ய முடியலையே. ஜாதி மதம் தர்மம் எது வேணாலும் இருக்கட்டும்ப்பா, அதெல்லாம் மனுஷங்களோட வளர்ச்சிக்கு பயன்பட்டாதான் அது நல்லது. மனுஷங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அது கைக்கு பூட்டப்பட்ட விலங்கு மாதிரி, அதை ஒடிச்சு தான் ஆகணும். இவ்வளோ சொல்றியே, நம்ம நட்பு ஜாதியை பொருட்படுத்தி இருக்கா என்னைக்காவது?
அப்படி நம்ம பழகி இருக்கோமா என்ன? அப்படி இல்லைல்ல. அப்போ இதுவும் அப்படி இல்லை. அப்படிங்கிறியா நீ? டேய், ஒருத்தனுக்கு தலையெழுத்து சரியில்லாம சின்ன வயசுலயே அவன் போய் சேர்ந்தானா அதுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாம ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையையும் அவ ஆயுசு பூரா சூன்யத்தையும் இந்த கொடுமையை ஏண்டா அனுபவிக்கணும்? அப்படி அவ அனுபவிக்கிறாளே அதுக்கு பேரு தான் தர்மமாடா? இதை விட மோசமான பாவம் இந்த உலகத்துல வேற ஒன்று இருக்கா என்ன? ராஜசேகரன் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு அப்புறம் நண்பனை பார்த்து, ஆனா என்ன வேணா சொல்லுடா, நீ பெரிய துணிச்சல்காரன்தான். இதுல துணிச்சலுக்கு என்னடா இருக்கு? கற்புங்கிறது உடம்பு சம்மந்தப்பட்டது இல்ல, மனசும் குணமும் சம்மந்தப்பட்டதுன்றத புரிஞ்சுக்கிட்டா இது ரொம்ப சாதாரணமான காரியம்தான். நீ சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய காரியம்லாம் பண்ணிடலையே. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் ரொம்ப சரி. சரி சரி, நேரமாச்சு, நான் கிளம்பட்டுமா? வடவா, பல்ல உடைச்சிருவேன். வந்ததே லேட்டு, இதுல சாப்பிடாம வேற போயிடுவியாக்கும். டே, ஆளை விடுறா, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஐயா ராசா, நான் செஞ்ச காரியம் உனக்கு உண்மையாவே ஜீரணமாயிருந்தா உள்ள வந்து சாப்பிட்டு போ. இல்ல நீ முன்னாடி சொன்ன மாதிரி உனக்கு ஜீரணமே ஆகலைன்னா இப்படியே ஓடி போயிடு. திரும்ப என்னை வந்து பார்க்கவே பார்க்காத. அன்னமாறன் சொன்னதும், ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நீ வாடா, நம்ம உள்ள போகலாம், சாப்பாடை போட சொல்லு. அன்னமாறனை இழுத்துக்கிட்டு ராஜசேகரன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான். கல்லை வறுத்து சிமெண்ட் ஆக்குற தொழிலாளி முத்தின களியையே முழுங்கி இப்படி ஜீரணம் பண்ணிட்டானே, முன்னாடி நடந்து போக ஒரு புது வழியே போடுறானே அப்படின்னு தன் நண்பனை குறிச்சு ரொம்ப பெருமித உணர்வோட அவன் கைய இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனான். கதை முற்றும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு காலத்துல இந்த கதை ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். ஆனா இந்த கதை ஆசிரியர் எழுதுற காலத்துல இது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டிருக்கும். 1990 இப்படி வாழாம இருக்கிற பெண்களுக்கும் விதவையா இருக்கிற பெண்களுக்கும் மறுவாழ்வு கொடுக்கறதுன்றதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லைங்க. ஆனா அன்னைக்கு அதை எத்தனை பேர் செஞ்சு காட்டினாங்களோ அவங்க எல்லாமே நிஜமாவே பெரிய ஹீரோக்கள் தாங்க. ஆசிரியர் அந்த விஷயத்த இந்த கதை மூலமா ரொம்ப அழகாவே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காருங்க. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.